ஹாய் காய்ஸ், தீபாவளி நைட்டு விலாக் பார்க்கலாமா? வாங்க எல்லா வெடியும் வெடிப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் தெய்வீகமா எப்பயும் போல இந்த கொலவான தான் வச்சோம். கொலவான ஆஸ் யூசுவல் எப்பயும் போல தான் இருந்துச்சு. கலர்ஃபுல்லா ஹைட்டா வந்துச்சு. அப்புறம் இந்த விசிலிங் சரசகர ட்ரை பண்ணேன். இது விசில் அடிச்சு சுத்துச்சு. ஆனா ரொம்ப டைம் சுத்தல. கொஞ்சம் டைம் தான். அப்புறம் இந்த காருக்குள்ள இருக்கிற இந்த குட்டி வெடி தான் போட்டோம். இது இவ்வளோ அழகா சுத்துது பாருங்க. சரசக்கர மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இதுட்ட இருந்து நாங்க இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி இந்த ஸ்கை ஷாட் போலாமேன்னு பார்த்தேன். இது ஸ்கை ஷாட் கிடையாது. மார்னிங் வெடி. வெடிச்சு பக்கத்துல பேப்பரா விழுது அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஃப்ளவர் விடி தான். இது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டா போயி, அப்புறம் ஃப்ளவரா வெடிச்சது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இருக்கிறதுல ஹைலைட் இந்த டின் வெடி தான். செம்ம சூப்பரா இருந்துச்சு. நீங்களே பாருங்க அழகா இருக்குல்ல. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வெடி. அப்புறம் இந்த ஸ்கை ஷாட் ட்ரை பண்ணோம். இது அதுல என்னென்ன கலர் குடுத்துருக்காங்களோ, அந்த எல்லா கலர்லயுமே வெடிச்சது. அப்புறம் இருக்கிறதுலே பெரிய இந்த ஸ்கை ஷாட் போடலாமே அப்படி சொல்லிட்டு போட்டோம். இது இந்த மாதிரி தான் வெடிச்சது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ராக்கெட் விட்டோம். ராக்கெட்டால செம்ம ஃபன். அங்கங்க பாஞ்சுட்டு கிடந்துச்சு. எங்க நம்ம மேல பாயாம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி எங்க நிலைமை இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அடுத்த அண்ணன் பட்டர்ஃப்ளை வெடி போட சொல்லிட்டான். பட்டர்ஃப்ளை வெடி பக்கத்துல பாயிறான். அதுக்கப்புறம் எங்கெங்க போறான் பாருங்க இவன். ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம மேலயும் பாஞ்சிருமோ அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த சுத்துற கம்பி மத்தாப்பு அண்ணன் சுத்துங்கன்னு சொல்லி தந்துட்டான். இது எப்படி சுத்துது பாருங்க. இத வச்சுட்டு ஒரே விளையாடிட்டு கிடந்தோம். பாத்தீங்களா நான் எப்படி விளையாண்டுட்டு கிடக்கேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த புகை வர்ற வெடி தான். இத வச்சுட்டு நானும் என் தம்பி டான்ஸ் ஆடி சிரிச்சுட்டு கிடந்தேன். எங்க அண்ணன் அங்கருந்து கலாய்ச்சுட்டு கிடந்தான். 2 பேரும் சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு கிடந்தோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சுத்துற கம்பி மத்தாப்பு போடு சொல்லிட்டு அண்ணா தந்தான். இது ஆட்டோமேட்டிக்காவே சுத்துச்சு. அழகா இருந்துச்சு. அது கூட நானும் சேர்ந்து சுத்தி விளையாடிட்டு கிடந்தேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா கம்பி மத்தாப்பையும் எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு, நார்மலாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் போட்டு விளையாடிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு கிடந்தோம். நீங்க தீபாவளி எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.